இன்னும் 2 டேஸில் பாட்டிக்கு பர்த்டே வருது. அதுக்கு ஏதாவது gift வேற வாங்கணும். உனக்கு ஏதாவது நல்ல ஐடியா இருக்கா? வாங்கி வந்த திங்ஸை எடுத்து வைத்துக்கொண்டே சந்தனா கேட்க ஹரிஷ் அவளை ஏக்கத்துடன் பார்த்தான். நீ கூட அந்த விஷயத்தை மறந்துட்டல சந்தனா என்று வருத்தத்துடன் நினைத்தான். ஆமாம், 2 வருஷமாக நாம் இருந்த லட்சணத்துக்கு இவன் நம்மளை பார்த்துக்கிட்டதே பெரிய விஷயம். இதுலேங்க நம்ம பர்த்டேவெல்லாம் ஞாபகம் வச்சுக்க என்று தன்னை சமாதானப்படுத்தி கொண்டான். என்னாச்சு ஹரி? நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ ஏதோ யோசனையிலே இருக்க. சந்தனா கேட்க சுயநினைவுக்கு வந்தான் ஹரிஷ். பாட்டிக்கு பர்த்டே கிஃப்ட் தானே, அதை என்கிட்ட விடு, நான் பார்த்துக்கிறேன். ஹரிஷ் சொல்ல சந்தனா அவனை நம்பிக்கை இல்லாமல் பார்த்தாள். ஹரி, இது பாட்டியோட விஷயம். இதில் ஏதாவது தப்பாக நடந்துச்சுன்னா அப்புறம் தேவையில்லாமல் பிரச்சனை ஆகிடும். ஏற்கனவே அவங்க கொடுத்த ஆஃபரை நான் செய்ய மாட்டேன்னு சொன்னதால் என் மேலே கடுப்பில் இருப்பாங்க. எப்போ சான்ஸ் கிடைக்கும்னு பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நம்மளே சான்ஸ் உருவாக்கி கொடுத்த மாதிரி ஆயிடக்கூடாது என்றாள். இதெல்லாம் நீ சொல்லாட்டி எனக்கு தெரியாதா பேபி? நானும் சீரியஸாக தான் சொல்கிறேன். என் மைண்டில் ஒரு ஐடியா இருக்குது. அந்த கிஃப்ட் கண்டிப்பாக உங்கள் பாட்டியை சர்ப்ரைஸ் பண்ணும். அதுக்கு நான் கேரண்டி. என்னை நம்ப மாட்டியா? ஹரிஷ் கேட்க சந்தனாவிற்கு அவன் கான்ஃபிடென்ட்டாக இருப்பது போலத்தான் தோன்றியது. சரி, என்னமோ சொல்கிற, பார்த்து கவனமாக ரெடி பண்ணு. திரும்பவும் நமக்கு ஏதாவது சங்கடம் வந்துடக்கூடாது. உன்னை நம்பி தான் இந்த பொறுப்பை விடுறேன் சந்தனா சொல்ல ஹரிஷும் சந்தோஷமாக தலையாட்டினான். நீ வேணா பார் டார்லிங், நான் தர கிஃப்டை பார்த்து உங்கள் பாட்டி மட்டும் இல்லை, உன் சொந்தக்காரங்க மொத்த பேரும் ஷாக்காக போகிறானுங்க என்று மனதிற்குள் நினைத்து கொண்டவன் அவளை பார்த்து சிரித்தான். சந்தனா அந்த தியானா மீடியாவுடனான டீல் பற்றி அவனிடம் கேட்கலாம் என்று நினைத்தாள். ஆனால் அவன் உடம்பு சரியில்லை என்று சொன்னதால் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் என்று நினைத்தவள் பாட்டியுடனான அந்த பிரச்சனையை தானே சமாளித்துக் கொள்ளலாம் என்று முடிவெடுத்தாள். பாட்டியின் பர்த்டே ஃபங்க்ஷன் அவருடைய வீட்டிலேயே நடந்தது. சந்தனாவும் திலகாவும் முதலில் கிளம்பி செல்ல ஹரிஷ் கிஃப்டை எடுத்துக்கொண்டு பின்னால் வருவதாக கூறிவிட்டான். ஹரிஷ் பாட்டிக்கு நல்ல கிஃப்ட் வாங்கிட்டு வருவானா? கேட்கும் போதெல்லாம் அதை பற்றி நீ ஒரி பண்ணிக்காத பேபின்னு சொல்கிறான். இந்த தடவையாவது பார்ட்டியில் எதுவும் சொதப்பாமல் நல்லபடியாக நடக்கணும் கடவுளே என்று வேண்டிக் கொண்டாள் சந்தனா. ஆனால் இந்த முறைதான் அங்கு ஒரு பெரிய ஆட்டம் பாமே வெடிக்க காத்திருந்தது. அதில் அந்த குண்டு அவளுடைய வாழ்க்கையில்தான் வெடிக்கப் போகிறது என்று பாவம் சந்தனாவுக்கு தெரியாது. ஒரு வழியாக வந்து சேர்ந்த ஹரிஷின் கையில் பேக் ஒன்று இருந்தது. பேக் வேற சின்னதா இருக்கு, அப்படி என்ன வாங்கியிருக்கான்னு தெரியலையே. கவலையுடன் சந்தனா அவனை பார்க்க தூரத்தில் இருந்த ஹரிஷ் அவளை பார்த்து கண்ணடித்து சிரித்தான். மெதுவாக அவர்கள் பக்கத்தில் வந்து அவன் உட்கார திலகா அவன் கையில் இருந்த பேக்கை பார்த்துவிட்டு உதட்டை சுழித்தார். எப்படியும் இது ஒரு மோசமான கிஃப்டாக தான் இருக்க போகுது. அதனால அவசரப்பட்டு முன்னாடி போய் கொடுக்காம மொத்தமாக எல்லாரும் கொடுக்கும்போது இடையில கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துருங்க. அப்பதான் நாம என்ன கொடுத்தோன்னு யாருக்கும் தெரியாது என்றார். அவரை நிமிர்ந்து பார்த்து சிரித்த ஹரிஷ், அத்தை, அப்படிலாம் அவசரப்பட்டு முடிவுக்கு வந்துடாதீங்க. உள்ள இருக்கிற கிஃப்ட் நீங்க யாருமே நினைச்சு பார்க்காத ஒண்ணு என்றார். இந்த வாய்க்கு ஒன்றும் குறைச்சிடல. முணங்கிய திலகா முகத்தை திருப்பிக் கொண்டார். ஹரிஷ் அன்று அவரை எதிர்த்து பேசியதிலிருந்து அவன் மீது கோபமாக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் இப்போது சந்தனாவும் அவருடைய பேச்சை கேட்பதில்லை. அதற்கும் ஹரிஷ் தான் காரணம் என்று திலகா நினைத்தார். இப்போது வரிசையாக எல்லோரும் பாட்டிக்கு தங்களுடைய கிஃப்ட்ஸை கொடுக்க ஆரம்பித்தனர். பாட்டிக்கு இருப்பதிலேயே காஸ்ட்லியான ரேரான கிஃப்டை யார் தரப்போகிறார்கள் என்று அவர்களுக்குள் சைலண்டாக ஒரு போட்டியே நடந்து கொண்டிருந்தது. இதுவரை வந்ததில் மாளவிகா என்ற பெண்மணி கொடுத்த டைமண்ட் ப்ரூச்சும் கார்த்திக் கொடுத்த தங்கத்தில் செய்த கிருஷ்ணர் சிலையும் தான் பெஸ்டான கிஃப்டாக பார்க்கப்பட்டது. மாளவிகா கொடுத்த டைமண்ட் ப்ரூச்சை பார்த்து சந்தோஷப்பட்ட பாட்டி அவளின் கைகளை பிடித்து கொண்டார். நீ எப்பவுமே எனக்கு பெஸ்டான கிஃப்ட் தான் தர மாளவிகா, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் சாரியில் குத்திக்கிட்டா நல்லா அழகா இருக்கும் என்றார். தேங்க்ஸ் பாட்டி என்ற மாளவிகா ஹரிஷின் பக்கத்தில் காலியாக இருந்த சீட்டில் போய் உட்கார்ந்தாள். அவளின் பக்கமாக லேசாக சாய்ந்த ஹரிஷ், உண்மையிலேயே உங்களோட கிஃப்ட் நல்ல செலக்ஷன். அந்த ப்ரூச் ஒரு ஆன்டிக் ஜுவல்லரி, இந்தியாவை ஆட்சி செஞ்ச ஒரு குறிப்பிட்ட முகலாயர் வம்சத்தை சேர்ந்தது, ரேர் பீஸ் என்றான். இது மாளவிகாவை ஆச்சரியப்படுத்தியது. சந்தனாவின் ஃபேமிலியை சேர்ந்த பலருக்கும் ஹரிஷை பற்றி பெரிய அபிப்பிராயம் கிடையாது. எந்த வேலைக்கும் உருப்படியாக செல்லாமல் மனைவியின் காசில் ஜாலியாக வாழ்பவன் என்றுதான் நினைப்பார்கள். மாளவிகாவும் அதுபோன்று ஹரிஷை குறைத்துதான் எடை போட்டிருந்தார். ஆனால் இப்போது அவன் சொன்ன விஷயம் அவர்கள் நினைக்கும் அளவிற்கு அவன் முட்டாள் இல்லையோ என்ற சந்தேகத்தை அவருக்கு ஏற்படுத்தியது. இது முகலாயர் வம்சத்தை சேர்ந்த ப்ரூச்னு உனக்கு எப்படி தெரியும்? ஆன்டிக் ஜுவல்லரி பற்றி உனக்கு நிறைய தெரியுமா என்று கேட்டார். ஹரிஷ் தோள்களை அசைத்து மையமாக தலையாட்டினான். ஏதோ கொஞ்சம் தெரியும். அதை வாங்குறதுக்கு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா என்று ஆர்வமாக கேட்டான். 20 lakhs. மாளவிகாவும் வெளிப்படையாக பதில் சொன்னார். என் ஃப்ரெண்டு தான் வாங்கி கொடுத்தாங்க. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ குறைச்சி தான் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அவர் மேலும் கூற ஹரிஷ் உதட்டை பிதுக்கினான். இதை சொல்கிறதுக்கு எனக்கு வருத்தமாக தான் இருக்குது. பட் உங்ககிட்ட சொல்லாமல் இருக்க முடியல. அதுக்கு அதிகபட்சம் 15 lakhs கொடுக்கலாம். 20 ரொம்ப அதிகம் என்றான்.
அதை கேட்டு மாளவிகாவின் முகம் மாறியது. என்ன 15 தானா? கன்ஃபார்மா? நம்பிக்கையான ஃப்ரெண்டு ஒருத்தர் தான் வாங்கி கொடுத்தாங்க என்று கவலையுடன் கூறினார். ஹரிஷ் மற்றவர்களுக்கு கேட்காதவாறு குரலை தனித்து கொண்டான். எப்பவுமே இந்த மாதிரி பொருட்களில் ஒரு சில விஷயங்களை கணக்கில் எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட், அதில் டைமண்ட் இருக்கு. டைமண்டோட சைஸ், கட்டிங், கலர், அப்புறம் கிளாரிட்டி இதெல்லாம் தான் இம்பார்ட்டண்ட். நீங்கள் கொடுத்த கிஃப்டை நான் லைட் வெளிச்சத்தில் பார்த்தேன். அது அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக ஒன்றும் இல்லை. ஹரிஷ் சொன்னதை கேட்டு மாளவிகாவின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தது. அவன் இந்த அளவிற்கு விவரங்களை தெரிந்து வைத்திருப்பான் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. அவர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருந்த போது வாசல் பக்கம் ஏதோ சலசலப்பு கேட்டது. எல்லோரின் கவனமும் அங்கு செல்ல அசோக் லேசான தள்ளாட்டத்துடன் உள்ளே வந்தான். அதை பார்த்து அங்கிருந்தவர்கள் முகம் சுளிக்க அவன் மேடை ஏறி பாட்டியிடம் சென்றான். என்னதான் இருந்தாலும் ஃபேமிலி ஃப்ரெண்ட் என்பதால் பாட்டியும் அவனை பார்த்து மகிழ்ச்சியாக சிரித்தார். இங்கே வந்ததில் ரொம்ப சந்தோஷம் அசோக் என்று பாட்டி கூற அவன் கையில் இருந்த கிஃப்ட் பாக்ஸை அவரிடம் கொடுத்தான். ஹாப்பி பர்த்டே பாட்டி, நீங்கள் எப்பவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். பாட்டிக்கு அசோக் சந்தனாவை விரும்பியது தெரியும். ஆனால் சந்தனா ஹரிஷை தேர்ந்தெடுத்ததால் அவரால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அதில் இன்றைக்கும் அவருக்கு வருத்தம் உண்டு. கிஃப்டை கொடுத்துவிட்டு மெதுவாக கீழே இறங்கிய அசோக் நேராக சந்தனாவிடம் சென்றான். சந்தனா, எப்படி இருக்க? உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் என்றான். அவனை பார்த்து முதலில் முகத்தை சுருக்கிய சந்தனா கஷ்டப்பட்டு சிரித்து வைத்தாள். நீ ஏன் என்ன செலக்ட் பண்ணாமல் போய் உனக்கு தகுதியே இல்லாத அந்த பிச்சைக்கார பையன் ஹரிஷை கல்யாணம் பண்ண? அப்போ எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சுன்னு தெரியுமா? இருந்தாலும் அவன் எதுக்கும் லாய்க்கில்லன்னு தெரிஞ்ச பிறகு எப்படியாவது நீ அவனை டிவோர்ஸ் பண்ணிடுவேன்னு எதிர்பார்த்தேன். அதுக்கப்புறம் உன்னை கல்யாணம் பண்ணி வாழ்க்கை கொடுக்கலான்னு நினச்சேன். ஆமாம், நீ ஏன் அவனை டிவோர்ஸ் பண்ணல? இப்போ கூட ஒன்று கெட்டு போகல. நீ அவனை டிவோர்ஸ் பண்ணிடு, சரியா என்று வாய்க்கு வந்ததை உளறினான். திகைத்து போய் நின்றிருந்த சந்தனா அவன் சொன்ன கடைசி வார்த்தைகளை கேட்டு கோபத்தில் முகம் சிவந்தாள். அசோக், ஷட்டப், வார்த்தை அளந்து பேசு. எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்க? எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி எண்ணத்தோடு என் கூட பழகிற மாதிரி இருந்தா இனிமே நான் இருக்கிற பக்கமே வராத என்று அடிக்குரலில் வார்த்தைகளை கடித்து துப்பினாள். பாட்டியின் பர்த்டே பார்ட்டி என்பதால் தன்னால் எந்த பிரச்சனையும் வந்துவிடக் கூடாது என்று அவனை அடிக்காமல் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டாள். ஆனால் மாளவிகாவின் பக்கத்தில் நின்று இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த ஹரிஷால் தன்னை கண்ட்ரோல் செய்து கொள்ள முடியவில்லை. அவளோட ஹஸ்பண்ட் நான் பக்கத்திலேயே இருக்கேன், ஏன் முன்னாடியே என் ஒய்ஃப் கிட்ட டிவோர்ஸ் பண்ணிட்டு போன்னு சொல்லிட்டு இருக்க, என்ன தைரியம் உனக்கு என்று அவனுடைய சட்டையை பிடித்தான் ஹரிஷ். அப்போதுதான் ஹரிஷை பார்த்த அசோக், ஓ நீ இங்கே தான் இருக்கியா? ஆமாம், உனக்கு என்ன வர்த் இருக்குன்னு என் சந்தனாவை மேரேஜ் பண்ணிக்கிட்ட? நீ ஏன் ஒரு லூசர்? உனக்கெல்லாம் என் சந்தனா கேட்குதா என்று லேசான குளறலுடன் அவன் கேட்டான். அசோக் என் சந்தனா என்று திரும்ப திரும்ப கூறியதில் ஆத்திரமடைந்த ஹரிஷ் அவனை அடிப்பதற்காக கையை ஓங்கினான். அதற்குள் அவன் கையை யாரோ பிடிக்க அங்கு கார்த்திக் நின்றிருந்தான். அசோக் இந்த ஃபேமிலியில் முக்கியமான ஒருத்தன். சின்ன வயசுல இருந்தே அவன் எங்களுக்கு தெரியும். ஆமாம், நீ யாரு? ஏதோ இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு போனா போகுதுன்னு எங்கள் ஃபேமிலியில் சேர்த்துக்கிட்டு இருக்கோம். அவன் அடிக்கிறதுக்கு நீ கை ஓங்குறியா? முதல்ல உன்னோட லெவல் என்னன்னு தெரிஞ்சு நடந்துக்கோ. அவன் கேட்டதில் என்ன தப்பு? நீ ஒரு பிச்சைக்கார பைய தானே என்று நக்கலாக கேட்டான் கார்த்திக். அவன் பேசியதை கேட்டு சந்தனா கோபத்துடன் ஒரு அடி முன்னால் எடுத்து வைக்க திலகா அவளுடைய கைகளை இறுக்கி பிடித்தார். கண்களால் அவளை மிரட்டவும் செய்தார். அம்மா, என்னம்மா பண்றீங்க? அவன் ஏன் முன்னாடியே என் புருஷனை பத்தி இப்படி பேசிட்டு இருக்கான், பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா? கையை விடுங்க என்று அவள் கையை உதற முயற்சி செய்தாள். ஆனால் திலகாவின் பிடி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. யாரு? நான் பிச்சைக்கார பையனா? நானா ஹோட்டலில் பில்லு கொடுக்க முடியாம மற்றவங்க கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருந்தேன் என்று ஹரிஷும் பதிலுக்கு கிண்டலாக கேட்டான். கார்த்திக் சின்ன வயதிலிருந்தே பாட்டியின் செல்ல பேரனாக வளர்ந்தவன். அதனால் அவனுக்கென்று அந்த ஃபேமிலியில் ஒரு ஸ்பெஷல் கவனிப்பு இருந்தது. இப்போது ஹரிஷ் பேசியதைப் போல இதுவரை யாரும் அவனிடம் பேசியதில்லை. அதனால் ஆத்திரத்தில் நிதானம் இழந்த அவன், டேய் நாயே, யாரை பார்த்து என்ன வார்த்தடா சொன்ன என்று கத்திக்கொண்டே ஹரிஷை அடிக்க பாய்ந்தான். அவனுடைய வேகத்தை கவனித்த ஹரிஷ் சட்டென்று நகர்ந்து கொள்ள தலைக்குப்புற விழுந்தான் கார்த்திக். நடந்த சண்டையை இதுவரை அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது கார்த்திக்கை பார்த்து பரிதாபமாக உச்சி கொட்டினார்கள். இருந்தாலும் இந்த ஹரிஷுக்கு ரொம்ப தைரியம் தான்ப்பா. பாட்டியோட செல்ல பேர மேலேயே கை வச்சுட்டான். பாட்டி கோவத்தில் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. கூட்டத்தில் யாரோ ஒருவர் சொல்ல அதை கேட்ட திலகாவின் முகம் டென்ஷனாக மாறியது. தான் கீழே விழுந்ததை எல்லோரும் வேடிக்கை பார்ப்பதைக் கண்டு அவமானத்துடன் எழுந்த கார்த்திக், என்ன என்னையவே கீழே பிடிச்சி தள்ளுறியா? பொண்டாட்டி காசுல உட்கார்ந்து திங்கிற உனக்கு அவ்வளோ திமிரா என்று கேட்டுக்கொண்டே முஷ்டியை மடக்கிய ஹரிஷின் முகத்தில் குத்த போனான். தன்னுடைய முகத்திற்கு நேராக வந்த கார்த்திக்கின் கையை மின்னல் வேகத்தில் பிடித்த ஹரிஷ் முன்பு பிரசன்னா சொல்லிக் கொடுத்திருந்த ஒரு டெக்னிக்கின் படி அந்த கையை அப்படியே இடது பக்கமாக முறுக்கினார். உள்ளே ஏதோ நொறுங்கும் சத்தம் கேட்க கார்த்திக் வலி தாங்க முடியாமல் கதற ஆரம்பித்தான். எப்ப பார்த்தாலும் நீ ஏன் என்கிட்டயே வம்புக்கு வர கார்த்திக்?
ஹரிஷ் கோபமாக கேட்க அங்கிருந்த எல்லோரும் அதிர்ச்சியுடன் அவர்களை பார்த்து கொண்டிருந்தனர். இது எல்லாமே சில நிமிடங்களில் நடந்திருக்க பாட்டியால் சட்டென்று அவர்களை தடுக்க முடியவில்லை. ஹரிஷ் கார்த்திக்கின் கையை முறுக்கியதில் வலியில் அவனுடைய முகம் கொடூரமாக மாறியது. அதை பார்த்து பாட்டியின் கண்களில் கனல் தெரிய அவரை முந்திக் கொண்டு திலகா முன்னால் வந்தார். ஹரிஷ், அவனை விடு! திலகா சத்தமாக கத்த ஹரிஷ் கார்த்திக்கின் கைகளை விட்டான். உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? இங்க எவ்வளவு முக்கியமான ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. இங்க வந்து ரவுடி மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. உன்னால எப்ப பார்த்தாலும் எங்களுக்கு பிரச்சனை தான். எந்த பேக்ரவுண்டுமே இல்லாத உன்னை போய் கல்யாணம் பண்ணாலே என் பொண்ணு, அவளை சொல்லணும். இங்கிருந்து முதல்ல வெளியே போ! ஆத்திரத்துடன் அவர் கத்தினார். அம்மா, என்னம்மா பேசுறீங்க? சந்தனா குறுக்கே வர ஹரிஷ் அவளை கை நீட்டி தடுத்தான். நடந்த எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்துட்டு இப்ப கூட என்னதான் குறை சொல்றீங்களா அத்த? அவனுடைய குரலில் அடக்கப்பட்ட கோபம் தெரிந்தது. ஆமா, உன்னதான் சொல்றேன். நீ பண்ண காரியத்தால எங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வரும்னு தெரியுமா? இதுவரைக்கும் உன்னால எங்களுக்கு என்ன பிரயோஜனம் இருந்திருக்கு? நல்லது செய்யலனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி பிரச்சனைகளை கொண்டு வந்தா யார் தான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவா? திலகா அவர் இஷ்டத்திற்கு பேசிக்கொண்டே போக, ஓ அப்ப என்னாலதான் உங்களுக்கு எல்லா பிரச்சனையும். முதல்ல இப்படி பயந்து பயந்து எத்தனை நாள் வாழ போறீங்க? என்ன விடுங்க. அவங்க சொல்ற மாதிரி நான் வெளியிலிருந்து வந்தவன் தான். ஆனா நீங்க இந்த ஃபேமிலி சேர்ந்தவங்க தானே? உங்களுக்கு முதல்ல இங்க என்ன மரியாதை இருக்கு என்று கேட்டான் ஹரிஷ். அதை சொல்றதுக்கு நீ யாரா என்று ஆங்காரமாக ஒரு குரல் வர எல்லோரும் அங்கே திரும்பி பார்த்தார்கள். அங்கே பாட்டி முகமெல்லாம் சிவக்க எரிக்கும் பார்வையுடன் நின்று கொண்டிருந்தார். ஆங்காரமாக ஒரு குரல் வர எல்லோரும் அங்கே திரும்பி பார்த்தார்கள். அங்கே பாட்டி முகமெல்லாம் சிவக்க எரிக்கும் பார்வையுடன் நின்று கொண்டிருந்தார். இவ்வளோ நாள் இந்த குடும்பம் உன்னை பார்த்துக்கிட்டதுக்கு நீ பதிலுக்கு செய்கிற நன்றி கடன் இதுதானா? என் பேரன் அடிக்கிற அளவுக்கு நீ பெரிய ஆள் ஆயிட்டியா? உனக்கு எவ்வளோ திமிர் இருந்தா என் முன்னாடியே அவனை அடித்து அவமானப்படுத்துவ. தன் முன்னால் வந்து நின்ற பாட்டியை அலட்சியமாக பார்த்த ஹரிஷ் ஒரு சின்ன திருத்தம். இந்த குடும்பம் ஒன்று என்ன பார்த்துக்கல. அதை சொல்கிறதுக்கு என் ஒய்ஃபுக்கும் அத்தைக்கும் மட்டும்தான் ரைட்ஸ் இருக்குது. இவ்வளோ நாள் அவங்க என்னை பார்த்துக்கிட்டதுக்கு எப்படி திரும்ப அவங்கள பார்த்துக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்கள் எல்லாரும் அசந்து போகிற மாதிரி நான் அவங்கள பார்த்துக்க தான் போகிறேன். ஹரிஷ் சொல்ல சந்தனா அவனை கண்களை விரித்து பார்த்தாள். 2 வருடங்களுக்கு முன்பு பார்த்த ஹரிஷை திரும்ப பார்ப்பது போல இருந்தது. அப்போதெல்லாம் இப்படித்தான். எப்போதும் கம்பீரம் குலையாமல் இருப்பான். மனதில் பட்டதை தைரியமாக பேசுவான். அதை பார்த்துதான் சந்தனாவே காதலில் விழுந்தாள். கையில 10 பைசா இல்லைனாலும் உன் திமிருக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டை அடிக்க போன? அதை தட்டி கேட்க வந்த என் பேரனையும் அடிச்சு கீழே தள்ளின. அதுக்கு முதல்ல பதில் சொல்லு. பாட்டி கோபம் குறையாமல் கேட்டார். பின்ன என் ஒய்ஃபை என் கண்ணு முன்னாடியே ஒருத்தன் டிவோர்ஸ் பண்ணிட்டு வான்னு சொல்லுவான். அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா? இவ்வளோ நாள் நீங்கள் பேசினதெல்லாம் நான் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு. இப்போ அப்படி ஒரு அவசியமே எனக்கு இல்லை. ஆமாம், எல்லாரும் திருப்பி திருப்பி எனக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்குறீங்க. உண்மையிலேயே எனக்கு என்ன தகுதி இருக்குன்னு சொன்னால் நீங்களாம் தாங்க மாட்டீங்க. சொன்ன ஹரிஷின் குரலில் ஒரு அடிபட்ட புலியின் ஆக்ரோஷம் தெரிந்தது. இப்போ மட்டும் எப்படி அவசியம் இல்லாமல் போச்சு? என்ன ஒரே நைட்டில் உனக்கு கூரையை பொத்துக்கிட்டு பணம் கொட்டி இந்த தமிழ்நாட்டிலேயே பெரிய பணக்காரன் ஆயிட்டியா? இல்லை பேங்க்ல கோடி கோடியா எண்ண முடியாத அளவுக்கு பணம் வச்சிருக்கியா என்று நக்கலுடன் கேட்டார். அதற்குள் கொஞ்சம் நிதானத்திற்கு வந்திருந்த ஹரிஷ், இவங்க கிட்ட அதுவும் முக்கியமா இந்த சிச்சுவேஷன்ல உண்மையை சொல்லவே கூடாது. என்னோட சாம்ராஜ்யத்தை இன்னும் பெருசாக்கி ஒரு கிங் மேக்கரா இவங்க முன்னாடி வந்து நின்று அன்னைக்கு என் தகுதியை பத்தி பேசிக்கிறேன் என்று நினைத்தவன் பேச்சை மாற்றினான். நான் கேட்டதுல என்ன தப்பு? நீங்க எப்பவும் ஒரு கண்ணில் வெண்ணையும் இன்னொரு கண்ணில் சுண்ணாம்பியும் தானே வைக்கிறீங்க. இந்த கார்த்திக் எவ்வளோ தப்பு பண்ணாலும் உங்க செல்ல பேரன்னு மன்னிச்சு ஏத்துக்கிறீங்க. அதே என்னோட ஒய்ஃபு அத்தை இவங்களை பார்த்தாவே உங்களுக்கு ஒரு இலக்காரம் தானே? ஏன் அவங்களும் இதே ஃபேமிலியை சேர்ந்தவங்க தானே? ஒரு குடும்பத்தோட பெரியவங்களா இருக்கிறவங்க எப்பவும் கையில் இருக்கிற தராசு ஒரு பக்கமா சாயாம பார்த்துக்கணும். இப்படி ஃபேமிலியில் இருக்கிற ஒருத்தனுக்கு மட்டும் எல்லா விஷயத்திலையும் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கக்கூடாது. எல்லா மெம்பர்ஸையும் சமமாக நடத்தணும். அதுதான் உங்களுக்கு சுட்டு போட்டாலும் வராதே. ஹரிஷ் பேச பேச பாட்டியின் முகம் சுருங்கி கொண்டே போனது. அவன் சொல்வது அத்தனையும் உண்மை என்றாலும் அதை ஏற்றுக்கொள்ள அவரின் ஈகோ இடம் கொடுக்கவில்லை. நிறுத்து ஹரிஷ்! இந்த முறை மீண்டும் திலகா முன்னால் வந்தார். பாட்டியின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தவர் இதற்கு மேல் ஹரிஷை பேசவிட்டால் தங்களுக்குத்தான் ஆபத்து என்று பயந்தார். ஏஜே ஃபேமிலி என்ற அடையாளம் அவருக்கு அத்தியாவசியமாக தேவைப்பட்டது. ஹரிஷின் பேச்சால் பாட்டி அவர்களை அந்த குடும்பத்திலிருந்து ஒதுக்கி வைத்து விட்டால் அது எல்லா வகையிலும் அவர்களின் வாழ்க்கையை பாதிக்கும். நீ எங்களை நிம்மதியாக வாழவிடக்கூடாதுன்னே முடிவு பண்ணிட்டியா? அவங்க எங்களை எப்படியோ நடத்துறாங்க, அதை பற்றி நாங்களே கவலைப்படலை. நீ எதுக்கு இதெல்லாம் பேசிகிட்டு இருக்க என்று கூறினார். அத்தை, நான் உங்களுக்காகவும் சேர்த்து தான் பேசிகிட்டு இருக்கேன், கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்க. ஹரிஷ் குரலை தனித்து கொண்டு சொன்னார். எனக்கு எதுவும் புரிய வேணாம்ப்பா. நீ முதல்ல இங்கிருந்து போனாலே போதும். இன்னும் கொஞ்ச நேரம் நீங்க இருந்தா அதுக்கப்புறம் நாங்கள் இந்த வீட்டு பக்கமே கூட வர முடியாது போல. அப்படியே முடிஞ்சா என் பொண்ணு வாழ்க்கையில இருந்து போயிட்டேன்னா கூட ரொம்ப சந்தோஷம். அம்மா! அதுவரை அங்கு நடப்பதை தடுக்க முடியாமல் கண்ணீருடன் பார்த்து கொண்டிருந்த சந்தனா திலகா சொன்னதை கேட்டதும் அதிர்ச்சியில் கத்தினாள். ஆளாளுக்கு தன்னுடைய வாழ்க்கையை கேலிக்கூத்தாக பேசுவதை அவளால் சகித்துக் கொள்ள முடியவில்லை.
என்னை என்னதான் பண்ண சொல்ற சந்தனா? நீ ஆசைப்பட்டேன்னு தான் உனக்கு இவனை கட்டி வச்சோம். இவ்வளவு நாள் வீட்டுக்கு தான் பாரமா இருந்தான். இப்ப பாரு கடைசியில் எங்க கொண்டு வந்து நிறுத்தியிருக்கான்னு. இவன் நம்ம வாழ்க்கையில இருந்து போனவே நாம நிம்மதியா இருப்போம்னு தோணுது. திலகா சொல்ல ஹரிஷ் அவரை அடிபட்ட பார்வை பார்த்தார். என்ன சொன்னீங்க? நான் உங்க லைஃப்ல இருந்து போனா நீங்க நிம்மதியா இருப்பீங்க, அப்படிதானே? சரி, உங்க ஆசை அவ்வளவுதான்னா நீங்களா வான்னு சொல்ற வரைக்கும் நான் இனிமேல் உங்க வீட்டு பக்கமே வரமாட்டேன். இன்னைக்கே என் திங்ஸ் எடுத்துட்டு வெளியே போய்க்கிறேன். அதே மாதிரி யாரெல்லாம் என்னை பார்த்து உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்டாங்களோ அவங்க எல்லாரும் அதுக்கு பதில் சொல்ற நாள் கூடிய சீக்கிரமே வரும். இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க. இந்த குடும்பத்துக்கும் எனக்கும் இனிமேல் எந்த சம்பந்தமும் இல்லை. நான் இங்க திரும்பி வரணும்னா அது இவங்க 2 பேரும் என்கிட்ட மன்னிப்பு கேட்டால் மட்டும்தான் நடக்கும். பாட்டியையும் கார்த்திகையும் கை காட்டி ஹரிஷ் கூறினார். என்ன, நாங்க உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? அந்த நினப்பு வேற இருக்கா உனக்கு? அது இந்த ஜென்மத்தில் நடக்காதுடா. அப்புறம் என்னையவே அடிச்சுட்டு அவ்வளோ சுலபமாக இங்கிருந்து வெளியே போயிடலான்னு நினைக்கிறியா? உன்னை அப்படிலாம் சாதாரணமாக போக விட மாட்டேன்டா. உனக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்குறேன்னா இல்லையான்னு மட்டும் பாரு. வலி தாங்க முடியாமல் கையை மடக்கி பிடித்திருந்த கார்த்திக் பாக்கெட்டில் இருந்த போனை எடுத்து யாருக்கோ டயல் செய்தான். அவனை அலட்சியமாக பார்த்த ஹரிஷ், உனக்கெல்லாம் பயந்து ஓடணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. நீ யாரை வேணாலும் வர சொல்லு, நான் இருந்து பதில் சொல்லிட்டே போறேன். தெனாவட்டாக சொன்ன ஹரிஷ் அதே இடத்தில் நகராமல் நின்றான். என்ன திமிர்றா உனக்கு? உன்னை என்ன பண்றேன்னு பாரு. பல்லை கடித்த கார்த்திக், ஹலோ எங்க இருக்கீங்க? இங்க ஹரிஷ்னு ஒருத்தன் என் மேலேயே கை வச்சிட்டான். அவனோட போட்டோவை நாங்க இருக்கிற அட்ரஸும் அனுப்புறேன், உடனே கிளம்பி வாங்க. ஆர்டர் போட்டு விட்டு போனை வைத்தான் கார்த்திக். பின்பு அவனுடைய போனில் ஹரிஷை போட்டோ எடுத்தான். அப்பொழுதும் கொஞ்சம் கூட அசராமல் அதே இடத்தில் நின்று கொண்டிருந்தான் ஹரிஷ். அசோக் அங்கு வந்ததன் நோக்கமே அனுராதா பாட்டியின் பவரை பயன்படுத்தி அவன் இழந்த தொழிலை மீட்டெடுக்க முடியுமா என்று பார்ப்பதற்காகத்தான். அதற்கு அவனுக்கு ஒரு ட்ரம்ப் கார்டு தேவைப்பட சந்தனாவை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைத்தான். அவள் மீது அவனுக்கு ரொம்ப நாட்களாகவே ஒரு கண் இருந்ததால் ஒரே கல்லில் 2ஐயும் அடிக்க நினைத்தான். அவளை எப்படியாவது ஹரிஷிடமிருந்து பிரித்து தன் கைக்குள் கொண்டு வந்தால் ஏஜே குடும்பத்தில் பெர்மனன்ட் மெம்பர் ஆகிவிடலாம் என்று கனவு கண்டான். ஆனால் அவனுடைய மொத்த சொத்தும் ஒரே இரவில் போன சோகத்தில் அளவுக்கு மீறி குடிக்கு அடிமையாக இருந்தான். அது அவனுடைய மனநலத்தையும் பாதித்திருந்தது. அதனால்தான் அந்த பர்த்டே பார்ட்டிக்கு வந்தவன் கண்ட்ரோலை இழந்து சந்தனாவிடம் அப்படி பேசியிருந்தான். அது இவ்வளவு பிரச்சனையாக வெடிக்கும் என்று நினைக்காத அவன் சைலண்டாக நின்று அங்கு நடப்பதை வேடிக்கை பார்க்க ஆரம்பித்திருந்தான். எப்படியாவது சந்தனம் அடைஞ்சா அந்த கிளவியை வச்சு நம்ம காரியத்தை சாதிச்சுக்கலாம். அதுக்கு இதுதான் சரியான சந்தர்ப்பம். ஏன் ஹரிஷ் இன்னும் இங்கேயே நிக்கிற? அவன் தான் ஏதோ பண்ண போறான்னு தெரியுதுல. முதல்ல நீங்க இருந்து கிளம்பு. எதுவா இருந்தாலும் நம்ம அப்புறமா பொறுமையா பேசிக்கலாம். அவங்க வந்து உன்னை ஏதாவது செஞ்சிட போறாங்க. அவன் கைகளை பிடித்துக் கொண்டு கெஞ்சினாள். அதுவரை இறுகி போய் நின்றிருந்த ஹரிஷின் முகம் சந்தனாவை பார்த்ததும் அப்படியே சாஃப்டாக மாறியது. உனக்காக தான் பேபி நான் இத்தனையும் செய்யறேன். உங்க அம்மா தான் என்ன புரிஞ்சுக்கல. அட்லீஸ்ட் நீயாவது புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. அவங்க நம்மளை எப்படி நடத்துறாங்கன்னு நீயும் பார்த்துக்கிட்டு தானே இருக்க. இப்போ கூட உன்னை உடனே வீட்டில இருந்து கிளம்பி வான்னு நான் சொல்ல மாட்டேன். அது இத்தனை நாள் நம்மளை பார்த்துக்கிட்ட உங்க அப்பா அம்மாவுக்கு செய்யற துரோகமா போயிடும். ஆனா ஒரு நாள் நான் உனக்காக உருவாக்கின ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை கொண்டு வந்து உன் காலடியில வைப்பேன். அப்போ நீ என் கூட வரணும் என்று ஹரிஷ் உணர்வு பூர்வமாக மனதில் நினைத்து கொண்டான். எதுவுமே பேசாமல் இருக்கும் அவனை சந்தனா புரியாமல் பார்த்தாள். என்னாச்சு ஹரிஷ், ஏன் அப்படியே நிக்கிற? எதுவா இருந்தாலும் ப்ளீஸ் நம்ம அப்புறமா பேசிக்கலாம். இப்போ நீ இங்கிருந்து போ. கார்த்திக் எவ்வளவு மோசமானவன் உனக்கே நல்லா தெரியும் தானே? சந்தனா சொல்ல ஹரிஷ் அப்பொழுதும் அசைந்து கொடுக்கவில்லை. இல்லை பேபி, இப்போ நான் பயந்து ஓடிட்டேன்னா அது காலம் ஃபுல்லாக உனக்கு ஒரு அவமானமாக தான் இருக்கும். அந்த சான்ஸை நானே உருவாக்கி தர மாட்டேன். என்ன நடந்தாலும் சரி, நான் இங்கிருந்து பயந்து ஓட மாட்டேன். யார் வந்தாலும் ஒரு கை பார்த்துட்டே போறேன். அவன் பிடிவாதமாக நிற்க சந்தனாவின் முகம் பயத்தில் வெளிரியது. அடுத்த சில நிமிடங்களில் அங்கு ஒரு பெரிய கூட்டம் நுழைய அதில் தலைவன் போல ஒருவன் இருந்தான். பிசினஸில் சில நிழல் காரியங்களை சாதிக்க கார்த்திக் சில ரவுடி கும்பல்களுடன் தொடர்பு வைத்திருந்தான். அதில் ஒருவனைத்தான் இப்போது அழைத்திருந்தான். உள்ளே நுழைந்த அந்த கும்பலில் இருந்த ஆட்கள் ஒவ்வொருவரும் ஜிம் பாடியுடன் பார்க்கவே பல்காக இருந்தனர். அதை பார்த்ததும் சந்தனா பேயறைந்தது போல் ஆனாள். இன்றைக்கு ஹரிஷின் கதி அவ்வளவுதான் என்ற முடிவுக்கே வந்துவிட்டாள். இவன் தான் நான் சொன்ன ஆளு, முதல்ல அடிச்சு கொல்லுங்க கார்த்திக் கூற வந்தவர்கள் ஹரிஷிடம் போகாமல் நேராக கார்த்திக்கை சுற்றி நின்றார்கள். என்னடா எல்லாரும் என்ன சுத்தி நிக்கிறீங்க? நான் சொன்னது உங்க காதுல விழலையா? அந்த நாயத்தை அடிச்சு கொல்ல சொன்ன கார்த்திக் திரும்பவும் சொன்னான். இப்பொழுது அந்த கூட்டத்தின் தலைவன் கார்த்திக்கை வெறுப்புடன் பார்த்தான். எல்லாம் எங்களுக்கு நல்லாவே காது கேட்குது. என்ன கொழுப்பு இருந்தா அவர் போட்டோவை அனுப்பி எங்களை அடிக்க கூப்பிடுவ, அதுவும் எங்க முன்னாடியே நாயின்னு வேற சொல்றியா என்று அவர்கள் கார்த்திக்கை நெருங்கி வர அவன் மிரண்டு போய் பார்த்தான். என்ன உங்க பேச்செல்லாம் வித்தியாசமா இருக்கு, நாம என்ன அப்படியா பழகிருக்கோம்? கார்த்திக் திணறலுடன் பின்னால் நகர்ந்தான். பாஸ், நீங்க இன்னும் நிக்கிறீங்க, நீங்க போங்க, இவனை நாங்க பாத்துக்கிறோம். அந்த தலைவன் சொல்ல தலையசைத்தான் ஹரிஷ்.
பின்பு அங்கிருந்த எல்லோரையும் அலட்சியமாக ஒரு பார்வை பார்த்தவன் சந்தனாவின் கைகளை தட்டி கொடுத்துவிட்டு வேகமாக அங்கிருந்து வெளியேறினான். என்ன நடக்குதுங்க? நான் தாண்டா உங்க பாசு. கார்த்திக் கத்த அந்த ரவுடிகள் திரும்பி அவனை வெறியுடன் பார்த்தனர். கார்த்திக்கின் உள்ளே சர்வமும் நடுங்க, பயத்தில் வேர்த்து ஊற்றத் தொடங்கியது. அவனால் எதையும் சரியாக யோசிக்க கூட முடியவில்லை. நீ கூப்பிட்ட உடனே நாங்க ஓடி வந்ததால அவர் அடிக்க வந்தோம் நினைச்சியா? அதுதான் இல்லை. இந்த ஸ்கெட்ச் போட்டது அவருக்கு இல்லடா, உனக்குத்தான். ஹரிஷ் வெளியேறிய பிறகு ஆத்திரம் தீரும் வரை அவனை அடித்து விட்டுதான் ஒரு வழியாக அவர்கள் ஓய்ந்தனர். இதுக்கு மேல் அடிச்சா செத்துருவான்னு அதில் இருந்த ஒருவன் கூற, கூட்டத்தின் தலைவன் போதும் என்று கையசைத்தான். இனிமே எனக்கு ஏதாவது வேலை கொடுக்குற மாதிரி இருந்தா யாரு என்னன்னு ஒழுங்கா விசாரிச்சுட்டு கொடு. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நான் இப்படி உன் மேல கருணை காட்டிக்கிட்டு இருக்க மாட்டேன். அந்த ரவுடிகள் விலகிய பிறகு தன் வயதை கூட மறந்து கார்த்திக்கிடம் வேகமாக ஓடிய அனுராதா, கார்த்திக் உனக்கு ஒன்றும் இல்லையே, என்னாச்சுப்பா? கொஞ்சம் கண்ணு முழிச்சு பாரு என்று அவனை தட்டி எழுப்பினார். வந்தவர்கள் ப்ரொஃபஷனல் ரவுடிகள் என்பதால் வெளியில் தெரியாத உள்காயங்களாக இருக்கும்படி அவனை அடி வெளுத்திருந்தார்கள். உடலில் மொத்தமாக வலிக்க அவனால் எழுந்து உட்காரக்கூட முடியவில்லை. இப்போது மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸும் கொஞ்சம் தைரியம் வந்து மெதுவாக அவனுக்கு பக்கத்தில் வந்தனர். பாட்டி ரொம்ப வலிக்குது. கார்த்திக் வலி தாங்க முடியாமல் அழுதான். அவனை பார்க்கும்போது அனுராதாவிற்கும் கண்கள் கலங்கியது. வந்த ரவுடிகள் ஹரிஷை அடிக்காமல் ஏன் கார்த்திக்கை இப்படி அடி பிளந்து விட்டு போனார்கள் என்பது அங்கிருந்த எல்லோருக்கும் ஒரு புரியாத புதிராகவே இருந்தது. 4 பேர் சேர்ந்து அவனை அங்கிருந்த சோஃபாவில் தூக்கி படுக்க வைத்தனர். அப்போது வாசல் பகுதியில் காலடி சத்தம் கேட்க எல்லோரின் கவனமும் அங்கே போனது. நடுவில் பிளாக் கலர் சூட்டில் தீபக் வர அவனுக்கு 2 பக்கமும் பாடிகார்ட்ஸ், அசிஸ்டன்ஸ் என்று 4-5 பேர் வந்து கொண்டிருந்தார்கள். அவனை அங்கு பார்த்தது உண்மையிலேயே அனுராதாவிற்கே ரொம்ப பெரிய ஆச்சரியமாகத்தான் இருந்தது. என்ன திடீர்னு தீபக் மாதிரி ஆளெல்லாம் நம்மளை பார்க்க தேடி வந்துட்டு இருக்காரு, என்ன விஷயம்னு தெரியலையே யோசித்த அனுராதா கார்த்திக்கை விட்டு விட்டு எழுந்து நின்றாள். தீபக் பாட்டிக்கு பக்கத்தில் செல்ல அவனுடைய பாடிகார்ட்ஸ் சற்று தள்ளியே நின்று கொண்டனர். ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? அப்புறம் ஹரிஷ் இங்கே இருக்காருன்னு தெரிஞ்சுக்கலாமா? எடுத்தவுடன் தீபக் கேட்கவும் அங்கிருந்த அனைவரும் திகைத்து போய் அவனை பார்த்தனர். சாரி தீபக், ஹரிஷ் ஏற்கனவே வெளியே கிளம்பிட்டாரு. பாட்டி சங்கடத்துடன் சொன்னார். ஓ அப்படியா? ஹரிஷ் இங்கே இல்லாததால் நானும் உங்கள் டைம் அதிகமாக வேஸ்ட் பண்ண மாட்டேன். இன்றைக்கி உங்கள் பர்த்டேன்னு கேள்விப்பட்டேன். இது என்னோட சின்ன கிஃப்ட். ஹாப்பி பர்த்டே. கொண்டு வந்திருந்த கிஃப்டை அனுராதாவின் கையில் கொடுத்துவிட்டு வந்த வேகத்திலேயே வெளியில் சென்று விட்டான் தீபக். கொஞ்ச நேரத்தில் அந்த பார்ட்டியே தலைகீழாக மாறும் என்று அவர்கள் யாருமே நினைக்கவில்லை. என்ன அவர் பாட்டுக்கு வந்தாரு, ஹரிஷ் பற்றி கேட்டாரு, கிஃப்டை கொடுத்துட்டு போயிட்டாரு. ஏஜே ஃபேமிலி பர்த்டே கேக்கிற்கு பதிலாக தீபக்கை வாயில் போட்டு மெல்லத் தொடங்கினர். சந்தனா இன்னுமே ஹரிஷ் நடந்து கொண்டதை பற்றி அதிர்ச்சியில் இருந்து மீளாமல் இருந்தாள். அதனால் நடந்தது எதுவும் அவள் மனதில் பதியவே இல்லை. பாக்கெட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி கிங் ஆடியோ சீரீஸை கேட்க ஸ்டார்ட் பண்ணுங்க.